நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஃபைண்ட் த ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டு கண்டுபிடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு இதில் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், அதுக்கு என்ன ஃபார்முலா, V = ஆல்ஃபா CZ by N. இப்போ அவங்க எத்தனாவது ஆர்பிட் கேட்குறாங்க, 5th ஆர்பிட் தானே கேட்குறாங்க. அப்போ N வந்து 5. ஆல்ஃபாங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது எவ்வளோ அப்படின்னா 1/137. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா போதும். இப்போ ஒன்று இதில் அப்ளை பண்ணுறேன். V = ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 1/137 இன்ட்டு சியோட வேல்யூ 3 × 10⁸. இஜட்னா என்ன ஆட்டம்னு கேட்குறாங்க. என்ன ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்னா Z = 1. இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பரு, ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. அப்போ இசட்டோட வேல்யூ 1 பை என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு 5. ரைட்டா, இங்கே பாருங்கள். இப்போ V = ஃபஸ்ட் நம்ம இது ரெண்டையும் டிவைட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபைனலாக இதை டிவைட் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். 300/137 2 போட்டுவோம். 7 14 4 மிச்சம் 1 23 6 1 7 21 2 274. மிச்சம் எவ்வளோ இருக்கும்னா 26 இருக்கும். மறுபடியும் 260 2 போட்டோம்னா 274. அப்போ 26 இருக்கும். 26 போட்டோம்னா மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா 1 போடுறேன். 1 போட்டோம்னா 137. ரைட்டா, 137 போச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், ஒரு 63, அங்கே ஒரு 60, ஒரு 123 பேலன்ஸ் இருக்கும். அப்போ மறுபடியும் நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட 2.19 வரும். ஓகேங்களா. அப்போ இதை நான் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா V = 2.19 என்னன்னா 2.2ன்னு எழுதுறேன். 2.2 × 10⁶. ஏன்னா இங்கே 300 தானே நான் வாங்கினேன். அப்போ 10⁻2 நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. அப்போ 2.2 × 10⁶ டிவைடட் பை இங்கே ஒரு 5 இருக்குது 5. இது என்ன மாற்றி எழுதலாம். அப்போ V = 22 × 10⁵/2. இப்போ கேன்சல் பண்ணுறது என்ன ஈஸி. 22 5ஆல் டிவைட் பண்ணணும். 4 5 20, மிச்சம் 2 இருக்கும். மறுபடியும் 4 5 20 0. அப்போ வெலாசிட்டி = 4.4 × 10⁵ m/s. ரைட்டா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலானா L = NH/2π. இதுதான் ஃபார்முலா. அப்போ N ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. N எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 5 × Hனா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 6.6 × 10⁻34. சார் 6.626 தானே வரணுமே, இதோட நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6.626 × 10⁻34 6.6 நம்ம முடிச்சிட்டேன். டிவைடட் பை 2 × பையோட வேல்யூ 3.14. ஓகேங்களா. இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ L = மேலே மல்டிப்ளை பண்ணோம்னா 5030 0 மிச்சம் 3 5030 3 33. ஒரு பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 33 × 10⁻34 டிவைடட் பை 2 × 3.14 6.28. ஓகேங்களா. இப்போ நான் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுறேன். மறுபடியும் மல்டிப்ளை பண்ண வச்சுங்கன்னா நமக்கு என்ன ஆகும், L = 33 330 × 10⁻35 அப்படி எடுத்துக்கிட்டேன். டிவைடட் பை இதை நான் 100ஆக மல்டிப்ளை பண்ணால் 628 × 10⁻1. மேலே இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது 330 628 இன்னொரு 0 போட்டோம்னா 0. இன்னொரு 0 போட்டோம்னா 4024 5030 5 போட்டு பார்க்கலாம். 8 40 0 மிச்சம் 4 2 10 14 4 14 மிச்சம் 1 5030 31 31. ரைட்டா, 5 வருது. அதுக்கப்புறம் இதில் 160 பேலன்ஸ் இருக்கும். 1600 4 போட்டு பார்க்கலாம், 3 போட்டு பார்க்கலாம், 3 18 2 போட்டு பார்க்கலாம். 2 16 6 மிச்சம் 1 2 4 4 1 5 2 12 வருது. அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா L = 0.52 இன்ட்டு இந்த -1 மேலே போணுச்சுன்னா +1 10⁻34. அப்போ L = இது என்ன எப்படி எழுதணும்னா 52 இல்லைனா 5.2 எழுதலாம். 5.2 × 10⁻35 இதான் எல்லோட வேல்யூ.
ரைட்டா, ஃபாலோ பண்ணிக்கோங்க.